Darjil Learning Hub welcomes you all to this new episode. In today's episode, we are going to study few things. The first one is the Larmor's theorem. The second one is passion pack effect. The third one is Stark effect. While learning the Larmor's theorem, we will also study a little bit about the anomalous Zeeman effect also. So these are the things that we would like to study in this episode. First and foremost, let us study what is meant by Larmor's theorem. இந்த படங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ப்ரிசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்சிஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது அப்படியே சுற்றி வர்றதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி டேக் திஸ் ஒன் ஆக்சிஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் ரிவால்விங் about that axis. இதை ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரிசிஷனல் மோஷனை எது பண்ணுது அப்படிங்கிறது தான் லார்மருடைய ப்ரிசிஷன், லார்மர்ஸ் ப்ரிசிஷன் அல்லது லார்மர் தியரம். இதுவரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும்போது, அப்ளை பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்களுடைய ஆங்குலர் மொமெண்டம் அல்லது ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் ஆனது ப்ரிசஸ் பண்ணுறதையாக்க நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் லார்மர் ஸ்டடி பண்ணது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த எலக்ட்ரானுடைய ஆர்பிட் ப்ரிசஸ் பண்ணுது அப்படிங்கிறத அவர் ப்ரெசன்ட் பண்ணுறார். ஸோ த ப்ரிசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் ஆர்பிட் இன் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் லார்மர்ஸ் ப்ரிசிஷன். அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோன்னா, பம்பரம் சுற்றுறத டாப் சுற்றுறதை பார்க்கலாம். அது நான் பக்கத்தில் உள்ள ஒரு படத்தில் போட்டிருக்கேன். அப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டாப் படத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரோக்கும் இந்த ஆரோவுக்கு இடையில் இந்த பம்பரமானது சுற்றி வருது. எப்படி சுற்றுது? இந்த பம்பரம் இஸ் ஸ்பின்னிங் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். இந்த டாப் அதனுடைய அதான் இதில் ஒரு சின்ன ஒரு ஆரோ போட்டிருக்கிற ஒரு ரவுண்டு சர்க்கிள் ஆரோ. திஸ் டாப் இஸ் revolving like this or spinning about its own axis, but at the same time அது இப்படியும் சுற்றி வருது. அதான் இந்த ப்ரிசிஷனுங்கிற மேலே போட்டிருக்கக்கூடிய இப்படியும் சுற்றி வருது. அப்போ இடையில கரெக்டாக பெர்பெண்டிகுலராக ஒரு ஆக்சிஸை மையமாக வச்சுக்கிட்டு இந்த பம்பரமானது சுற்றுது. இப்போல்லாம் பம்பரம் சுற்றுறது இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அல்லது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரேரான ஒரு வியூவாக இருக்கும். பட் அந்த காலத்துலலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பம்பரம் சுற்றும் போது ஒரு இடத்துல பம்பரத்தை கீழே சுற்றின உடனே அந்த பாயிண்டில் நின்றுக்கிட்டே அதிலே ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் த ஸ்பின் மோஷன் ஆஃப் த டாப். அந்த ரொட்டேஷனுடைய ஸ்பீடு குறையும் போது அது இப்படியே ஒரு ப்ரிசிஷனல் மோஷன் பண்ண ஆரம்பிச்சிடும், ஒரு வாப்ளிங் மோஷனானது பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த வாப்ளிங் மோஷனை தான் நம்ம ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எர்த்தினுடைய படத்தை நான் இங்கே போட்டிருக்கிறேன். எர்த்து கீப்பிங் த நார்த் ஸ்டார் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ், இட் இஸ் ஸ்பின்னிங். அப்படி ஸ்பின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த எர்த் ஆனது அப்படி ஒரு சின்ன ஒரு வாப்ளிங் மோஷன், ப்ரிசிஷனல் மோஷன் ஆனது பண்ணுது. அதைத்தான் அடுத்தால இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, 23,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதனுடைய அந்த ஆர்பிட்டல் பேட்டர்ன், டாட்டர் சிவப்பு லைனில் டாட்டர் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த டைரக்ஷனில் இருந்த அந்த பூமி பந்தானது இன்றைக்கு அந்த ஈக்குவட்டார் இப்படி ஒயிட் கலரில் போட்டக்கூடிய டைரக்ஷனில் மாறி இருக்குது. அதைத்தான் நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எலக்ட்ரான் ஆர்பிட், இந்த கண்டினியூஸ் லைன் எலக்ட்ரான் ஆர்பிட் இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஓ டேஷ் அப்படிங்கிற ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த ஆர்பிட்டானது இருந்த ஆர்பிட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ண உடனே இந்த ஆர்பிட் இப்படி சுற்ற ஆரம்பிக்குது. ஓ டபுள் டேஷ்னு வச்சுக்குவோம். இந்த டாட்டட் லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த டாட்டட் லைனுடைய அந்த இது மாறுது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
இந்த பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிளேன் எடுத்துக்கோமே, இந்த பிளேனில் அந்த ஆர்பிட் இருக்குது, இந்த பிளேனில் இந்த ஆர்பிட் இருக்குது. ஆனால் ப்ரிசிஷன் பண்ணும்போது இந்த ஆர்பிட் வந்து இப்படி இந்த பிளேனாக மாறிடுது. அப்போ இந்த பிளேன் ஆஃப் த ஆர்பிட் இஸ் ப்ரிசிஷன். அப்போ அந்த ப்ரிசிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ஆர்பிட், எலக்ட்ரான் ஆர்பிட் வந்து ப்ரிசிஷன் பண்ண ஆரம்பிச்சிருது இன்னொன்று எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதனால் ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனர்ஜி சேஞ்ச் ஆகும். எனர்ஜி சேஞ்ச் ஆகும்போது அந்த ஸ்பெக்ட்ரல் லைனானது ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதைத்தான் லார்மர் ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். The effect of the magnetic field on the electron moving in an orbit is to superimpose on the orbital motion a precessional motion of the entire orbit about the direction of the magnetic field with an angular velocity omega equal to be/2m. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டல் மோஷனில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்குது. இப்போ அது ப்ரிசிஷன் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ அந்த ஆர்பிட்டல் மோஷன் கூட ப்ரிசிஷனல் மோஷனையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி அதனால் அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டியில் ஒரு சிறிய மாற்றமானது ஏற்படுது. எவ்வளவு மாற்றம் ஏற்படுது? ஒமேகா ஈக்குவல் டு be/2m அப்படிங்கிற அளவுக்கு அதனுடைய ஆங்குலர் வெலாசிட்டி மாறுது. ஆங்குலர் வெலாசிட்டி மாறுறதுனால அதனுடைய கினெட்டிக் எனர்ஜியில் மாற்றம் ஏற்படுது. ஸோ த சேஞ்ச் இன் த கினெட்டிக் எனர்ஜி will be equal to given by the equation here. The first term is due to the superimposition and the first term is due to the orbital motion alone. இது ரெண்டு மோஷனும் சேர்ந்தது. First term is a superimposition of the orbital motion as well as the precessional motion. அதில் ரெண்டு ஆட் பண்ணுது. இவ்வளோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது be/2m. அப்போ சேஞ்ச் இன் த கினெட்டிக் எனர்ஜி will be equal to L into be/2m. Therefore, the L vector precesses about the field due to the torque and does not line up with the external magnetic field. This precession introduces additional energy state. அப்போ ஏற்கனவே இருந்த எனர்ஜி ஸ்டேட்டை விட கொஞ்சம் கூடுதலாக எனர்ஜி என்ன செய்யுது? உண்டாகுது. The amount of energy depends upon the precessional velocity and hence the torque. It depends upon the angle between L and B, that is L cos theta, and then that will be equal to ml. இதைத்தான் anomalous Zeeman effectல நம்ம வந்து பார்க்க வர்றோம். The phenomenon of splitting up of the spectral line into more than two components when the source of light is in the weak magnetic field is known as anomalous Zeeman effect. ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த சோர்ஸ் ஆஃப் லைட்டை வைக்கும்போது அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் ஆனது ஸ்ப்ளிட் ஆகுது. ஹியர் ஸ்ப்ளிட் ஆகும்போது the pi lines are plane polarized parallel to the field and the sigma lines are plane polarized perpendicular to the field. இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அண்டர் கிராஜுவேட் லெவலில் சோடியம் வேப்பர் லேம்பை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது ஒரு ஸ்ப்ளிட் வந்து அந்த ஸ்பெக்ட்ரல் லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லோ லைனில் ரெண்டு எல்லோ லைன் நமக்கு கிடைக்கும். அந்த ஸ்லிட் வழியாக ஒரே ஒரு ஸ்லிட்டு தான் அங்கே ஃப்ரண்டில் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஸ்பெக்ட்ராமீட்டர் வழியாக நம்ம பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பெக்ட்ரல் லைன் நமக்கு தெரியும். ஒரு லைன் நல்லா பிரைட்டாகவும் இன்னொரு லைன் அது பக்கத்தில் சின்னதாகவும் நமக்கு தெரியும். அதை L1 L2 அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். ஏன் அந்த மாதிரி ஒரு சோடியம் லைன் கிடைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு சோடியம் லைன் நமக்கு கிடைக்குது? ஏன் அப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத குறித்து நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் இந்த அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம வைக்கும்போது அந்த ஸ்ப்ளிட்டிங் ஆனது நடைபெறுது. நம்ம லேபில் செய்யக்கூடியதில் ரெண்டு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குது. ஒன்று D1 லைன், இன்னொன்று D2 லைன். சோடியம் D1, இன்னொன்று D2. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரல் லைனை அல்லது இந்த
இந்த சோடியம் வேப்பர் லேம்புக்கு 2 சைடுலையும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த சோடியம் D1 லைன் 4 ஸ்பெக்ட்ரல் லைனாக பிரிஞ்சிருது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன ஸ்பெக்ட்ரம் D2 அப்படிங்கிற ஸ்பெக்ட்ரல் லைன் 6 ஸ்பெக்ட்ரல் லைனாக பிரிஞ்சிருது. இதைத்தான் அப்நார்மல் எஃபெக்ட், அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? So my dear students, you could understand what is meant by anomalous Zeeman effect. Magnetic field இல்லாமல் undergrad லெவலில் செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்குது. சோடியத்துக்கு ஒன்று சோடியம் D1 லைன், இன்னொன்று வந்து சோடியம் D2 லைன். ஆனால் அதே சோடியத்தினுடைய 2 பக்கமும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் D1 லைன் 4 ஸ்பெக்ட்ரமாக பிரியுது, D2 லைன் 6 ஸ்பெக்ட்ரல் லைனாக பிரியுது. இதைத்தான் அப்நார்மலாக நடைபெறனால இதை வந்து அனாமலஸ் ஜீமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன், why it happens so? தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது எல்எஸ் கப்ளிங் இஸ் இன்டாக்ட். எல்லும் எஸ்ஸும் இன்டராக்ட் பண்ணக்கூடியதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. எல்எஸ் கப்ளிங்னா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எல்லா எலக்ட்ரான்களுடைய எல்லாம் ஆட் பண்ணால் எல், கேபிட்டல் எல். எல்லா எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை ஆட் பண்ணனா கேபிட்டல் எஸ். இந்த எல் வெக்டரும் எஸ் வெக்டரும் இன்டராக்ட் பண்ணும்போது உண்டாகக்கூடிய ஜே வெக்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எல் அண்ட் எஸ் are intact, they precess about J vector. J வெக்டரை மையமாக வைத்துக்கொண்டு L வெக்டரும் S வெக்டரும் எந்த விதமான ரியாக்ஷனுக்கு உட்படாமல் அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். So L and S precesses about J, but J precesses about the magnetic field. J வெக்டர் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்டை மையமாக வச்சுக்கிட்டு சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூ ஜே ஆல்சோ ப்ரிசஸஸ் அபவுட் த மேக்னெட்டிக் field. The magnetic moment produced, magnetic moment vector mu j produced will be equal to G into EH by 4 pi m into J, where G is called the Landé G factor given by the above equation. This mu j interacts with the external magnetic field. இந்த mu jயும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய Bங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டராக்ட் பண்ணும். Therefore, there will be a split in the energy level. That energy level delta E will be equal to mu j dot B. That will be mu j B cos angle between J and B. That will be equal to mu j will be, you substitute the value of mu j which we have in the previous slide, substituting it, finally simplifying it, we got this equation G mj EB by 4 pi m into H. அப்போ இங்கே எலக்ட்ரான் ஆர்பிட், அந்த எலக்ட்ரானுடைய எனர்ஜி லெவல் ஸ்பிளிட் ஆகுது இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாரன்ஸ் யூனிட் EB by 4 pi m அப்படிங்கிறதுனுடைய டேர்ம்ஸில் அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. For a given j value, this mj can take 2j plus 1 different values. We don't bother about the L and S. Only j vector is precessing about the magnetic field. Therefore, mj is the projection of the j vector to the magnetic field. Therefore, mj can take 2j plus 1 different values. According to the selection rule, delta mj equal to 0 or plus or minus 1 ஆக இருக்கக்கூடிய transition மட்டும்தான் இங்கே நடைபெறும். Delta mj equal to 0 gives rise to pi lines. Delta mj equal to plus or minus 1 gives rise to sigma lines. இதை நம்ம இந்த படத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். சோடியம் D1 லைன் எவ்வாறு உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்னேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் இருக்கும்போது சோடியம் D1 லைன் ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்.
அதே போல் சோடியம் D2 லைன் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்குறோம். சோடியம் D1 லைன் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் P2P1/2 ஸ்டேட்டில் இருந்து 2s1/2 அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான்கள் ஷிஃப்ட் ஆகும்போது நமக்கு D1 லைன் கிடைக்கும். அப்போ நமக்கு இதுதான் D1 சோடியம் D1 லைன் வித்தவுட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரே ஒரு லைன் தான் நமக்கு கிடைக்கணும். 2p1/2 2s1/2க்கு ஒரு லைன் தான் கிடைக்கணும். சோடியம் D2 லைன் என்னது? 2p3/2 2s1/2க்கு உள்ள டிரான்சிஷன். மேலே இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் லைன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய இந்த இது வந்து D2 லைன். அதுவும் ஒரு லைன் தான் நமக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு இப்போ என்ன நடைபெறுகிறது? எலக்ட்ரிக் ஃபீல்டில் வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம இதை வச்ச உடனே 2s1/2ங்கிற இந்த எனர்ஜி லெவல் 2 சப் லெவலாக ஷிஃப்ட் ஆகுது. 2p1/2 2 சப் லெவலாக ஷிஃப்ட் ஆகுது. 2p3/2 4 சப் லெவலாக ஷிஃப்ட் ஆகுது. அது எப்படி ஷிஃப்ட் ஆகும்? முந்தின ஸ்லைடில் சொல்லியிருந்தேன். mj can take 2j+1 values. 2j+1 values அது எடுக்கும். ranging from how many values? plus j to minus j. plus j to minus j, decreasing in terms of unity without 0. 0 இல்லாமல் ஒன்னொன்னா குறைஞ்சி வரும். plus j to minus j by unity without 0. அந்த மாதிரி அது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ நம்ம இப்போ இந்த 2s/2 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2s/2னா L வேல்யூ will be equal to 0. இங்கே சைடில் இருக்கக்கூடியதை பாருங்கள். L equal to 0, S equal to 1/2. அப்போ J equal to L plus S equal to 1/2. அப்போ mj வேல்யூஸ் என்னது? plus j2 minus j, plus j2 minus j, plus 1/2 to minus 1/2. அப்போ 2 ஸ்டேட் நமக்கு இங்கே இருக்குது. அதான் இங்கே படத்தில் வந்து sp1/2ங்கிற ஸ்டேட் ஆனது 2 ஸ்டேட்டாக பிரியுது. இது வந்து mj வேல்யூஸ். mj வேல்யூ 1/2 minus 1/2ன்னு 2 லெவலாக அது பிரியுது. p1/2 எத்தனை லெவலாக பிரியுதுங்கிறத இங்கே பார்ப்போம். 2p1/2 means L equal to 1 and S equal to 1/2. J will be equal to L minus S. J equal to L minus S. அப்போ L S நம்ம L minus S will be equal to 1/2. Therefore mj will be equal to plus 1/2 to minus 1/2. அப்போ இந்த 2p1/2வும் 2 சப் லெவலாக பிரியுது. 2p3/2 பார்ப்போம். இது எத்தனை சப் லெவலாக பிரியுதுன்னு பார்ப்போம். கீழே வரக்கூடிய டேர்மில் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா L equal to 1, S equal to 1/2, J will be equal to L plus S, J equal to 3/2. அப்போ plus J to minus J in steps of unity ஒன்றுன்னா குறைஞ்சிக்கிட்டே வரணும். plus 3/2 minus 3/2 அல்லது plus 3/2 plus 1/2 minus 1/2 minus 3/2 அப்படி 4 லெவலாக அது பிரியுது. plus 3/2 அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா plus 1/2, அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 1/2, அதுலேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 3/2. therefore இது அப்படியே in steps of யூனிட்டியில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். mj will be equal to like this 4 values. அப்போ இங்கே 4 லெவலாக இங்கே பிரியுது. இப்போ D1 லைனை எடுப்போம். D1 லைன் என்கிறது இந்த P1/2 ஸ்டேட்லேருந்து S1/2க்கு சேர்ந்து மேலே இருக்கக்கூடிய சோடியம் D1 லைன். இந்த டிரான்சிஷன் நடைபெறும் போது நமக்கு பாருங்கள் 4 டிரான்சிஷன் வருது. இதில் 2 இந்த 2 4 டிரான்சிஷன் நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சோடியம் D1 வந்து இதில் இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கணும். டெல்டா எம்எல்
டெல்டா எம்எல் போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். டெல்டா எம்எல் வில் பி ஈக்குவல் டு எய்தர் 0 ஆர் +or-1 இருக்குது. இங்கே வந்து டெல்டா எம்ஜே போட்டு பார்த்துக்கணும். டெல்டா எம்ஜே போட்டு பார்க்கும்போது அதே போல் இந்த 4 வேல்யூஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டெல்டா எம்ஜே வில் பி ஈக்குவல் டு 0 ஆர் +or-1 இருக்கும். அப்போ 4 ஸ்பெக்ட்ரல் லைனாக இங்கே பிரியுது. அதே போல் இங்கே பார்க்கும்போதும் இது வந்து 6 ஸ்பெக்ட்ரல் லைனாக பிரியுது. ஒன்றுலேருந்து நமக்கு 2 வரணும். ஆனால் ஃபஸ்ட் லைனில் 1 மட்டும்தான் அலவுடு, 1 நாட் அலவுடு. அதே போல் லாஸ்ட்டில் வந்து 1 அலவுடு, 1 நாட் அலவுடு. மேலேருந்து கீழே வர்றது நாட் அலவுடு. 3/2 -1/2 வந்து நாட் அலவுடு. இது வந்து -3/2 to -1/2 அலவுடு. ஆனால் இது வந்து நாட் அலவுடு. -3/2 to +1/2 நாட் அலவுடு. அந்த அந்த ரூல் வந்து செலெக்ஷன் ரூல் வந்து it will not obey. Therefore what we are seeing is we have sodium line separated into D1 line separated into 4 levels and D2 into 6 levels. Now we can study something about the Paschen-Pack effect. What is meant by Paschen-Pack effect? Anomalous Zeeman effect is the splitting up of the spectral lines in a weak magnetic field. But the Paschen-Pack effect is the splitting up of the energy levels due to a strong magnetic field. அங்கே அனாமலஸ் ஜீமன் எஃபெக்டில் எல்எஸ் கப்ளிங் வந்து இன்டாக்டாக இருந்தது. அது அந்த ஜே வெக்டரை மையமாக வச்சு ப்ரிசஸ் பண்ணிகிட்டே இருந்தது. ஆனால் இங்கே ஒவ்வொரு எல்எஸ் கப்ளிங் வந்து பிரேக் ஆக ஆரம்பிச்சிருது. எல் ஒரு டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணது, எஸ் வந்து இன்னொரு இண்டிபெண்ட்டாக ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. திஸ் இஸ் கால்டு த Paschen-Pack effect. In a strong magnetic field, the coupling between the orbital and the spin momentum is disrupted. அங்கே அப்படி இல்லை, இங்கே வந்து ரெண்டுமே ஸ்ப்ளிட் ஆயிடுது, ரிசல்ட்டிங் இன் டிஃப்ரெண்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் எனர்ஜி லெவல், அண்ட் திஸ் இஸ் கால்டு த Paschen-Pack effect. அப்போ இதனால் இன்னொரு எனர்ஜியில் வித்தியாசம் ஏற்படுது. எவ்வளவு எனர்ஜி வித்தியாசம்? டெல்டா இ வில் பி μL.B0 -μS.B0. அப்போ இங்கே எல்லும் எஸ்ஸும் செப்பரேட் ஆகிடுது. B0 is the external magnetic field. Therefore μL.B0 and μS.B0. You can substitute the value of μL and μS, which we have already studied. Substitute பண்ணி simplify பண்ணோம் அப்படின்னு சொன்னால் the increase in the energy is given by this equation. Therefore E ஒரே ஒரு ஒரிஜினல் ஸ்பெக்ட்ரல் லைன் E0 plus additional term, இந்த additional termும் நமக்கு இங்கே உருவாகுது. அதனால் additional splitting ஆனது இங்கே நடைபெற, this is called the Paschen-Pack effect. Another new concept is Stark effect. ஸ்டார்க்குங்கிற சயின்டிஸ்ட் யோசித்தாரு, எல்லாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க, அங்கே ஸ்ப்ளிட்டிங் ஆகுது, நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி பார்ப்போமா, வாட் ஹேப்பன்ஸ். ஸோ த ஸ்ப்ளிட்டிங் அப் ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் in an electric field is known as Stark effect. When viewed perpendicular to the field, some components are plane polarized parallel to the field and some perpendicular to the field. இந்த இன்டராக்ஷன் எனர்ஜியை பார்த்தா எந்த ஒரு ரெகுலர் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. The interaction energy is given by this equation AF plus BF square plus CF cube, where F is the strength of the field. Electric field strength எவ்வளவு பாருங்க, 1 lakh volt per centimeter. எவ்வளவு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோன்னு பாருங்க. இப்படி ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்டில் இருக்கக்கூடிய AF என்பது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லி பேர். BF ஸ்கொயர் வரைக்கும் வந்தோம்னா செகண்ட் ஆர்டர் ஸ்ப்ளிட்டிங். இது இன்னும் கொஞ்சம் ஹை ஃபீல்டாக இருந்தால் தான் அது நடைபெறும். இன்னும் ஹை ஃபீல்டு கொடுத்தோம்னா தேர்ட் ஆர்டர் நடக்க ஆரம்பிக்கும். when the field strength is very low, only first order splitting alone will be taking place, and using this Stark could easily find out the dipole moment of atoms and molecules. இதுகளை அவர் என்ன செய்தார், கண்டுபிடிச்சார்.
இது ஒரு சின்ன ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி ரொம்ப தெளிவாக நான் இதை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு சின்ன ஒரு ஐடியா ஸ்டார்க் எஃபெக்ட்னா என்ன அப்படிங்கிறத குறித்து உள்ள ஒரு சின்ன ஐடியாவுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். Hope my dear students you have understood what is meant by Larmor precession, anomalous Zeeman effect, Paschen-Pack effect and Stark effect. Thank you. Kindly continue and see the videos. Thank you.